இதனால முகாம்ல இருந்த 20க்கும் அதிகமான சிறுமிகள் மாயமாக்கிட்டாங்க. அவங்கள தேடுற பணி முழு வீச்சுல நடந்துட்டு இருக்கு. இது மட்டுமில்லாம ஹெலிகாப்டர், படகுகள், அப்புறம் ட்ரோன்கள் யூஸ் பண்ணி காணாம போனவங்களை தேடுற பணி மும்முரமா நடக்குது. ஆனா கூட கனமழையிலையும் வெள்ளப்பெருக்களையும் சிக்கி 51 பேர் உயிரிழந்துட்டாங்கன்னு முதல்ல சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்போ வந்துள்ள தகவல் இன்னும் கூட இதயத்தை கணக்கு செய்யற மாதிரி இருக்கு. அது என்னன்னா, வெள்ளத்துல அடிச்சிட்டு போன சிறுமிகள் இன்னும் பல பேருன்னு நிறைய பேரோட உடல்கள் கரை ஒதுங்கி இருக்கு. சிலரோட சடலங்கள் மரக்கிளைகள்ல இருந்து கூட மீட்கப்பட்டதுன்னு சொல்லப்படுறது கண்களை குளமாக்கவே செய்யுது. இதனால டெக்சாஸ் வெள்ளத்துல சிக்கி உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கை 81 அதிகரிச்சிருக்கு. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருதுன்னு தகவல்கள் சொன்னாலும் சிதைந்து போன டெக்சாஸை பார்க்கும் போது நொறுங்காத மனங்களே இல்லைன்னு சொல்லலாம். கண்ணாடி மாதிரி ரோடு மட்டுமில்ல, புருவத்தை உயர்த்த வைக்கிற மாதிரி அட்டகாசமான தொழில்நுட்பங்கள். என்னதான் இருந்தாலும் அமெரிக்கா மாதிரி வருமா அப்படின்னு நிறைய நேரங்கள்ல நாம் அந்த நாட்டை பார்த்து மெச்சிக்கிறோம். ஆனா இப்போ அப்படிப்பட்ட அமெரிக்கா வெள்ளத்துல மிதக்கிறது தான் ஒரு கசப்பான ஒரு உண்மை. ஏகப்பட்ட உயிர்களை காவு வாங்கிடுச்சு இந்த வெள்ளம். கடந்த சில நாட்களாகவே இடி மின்னல் பெரு வெள்ளம்னு அமெரிக்காவோட டெக்சாஸ் மாகாணம் மொத்தமாக உருக்குலைஞ்சு போயிடுச்சு. தொடர்ந்து வெளுத்து வாங்கின பேய் மழையினால தெற்கு மத்திய டெக்சாஸ்ல இருக்கிற குவாடலூப் ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. தடால்னு ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்குல நிறைய பேர் அடிச்சிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. இந்த காட்சிங்க எல்லாம் அமெரிக்காவுக்கா இந்த நிலைமைன்னு கேட்க வைக்குது. இதுல இன்னொரு பெரிய சோகம் என்னன்னா, வெள்ளப்பெருக்குல ஏற்பட்ட இடத்துல முகாம் ஒன்று இருந்துச்சு.